ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு பேட்ரி லைட்டு சுவிட்சு பவுச்சு. இந்த ஒரு லைட் எரிய வைக்க என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறோம்னா, பேட்ரி ஒன்று யூஸ் பண்ணுறோம், சுவிட்சு ஒன்று யூஸ் பண்ணுறோம், பவுச்சு ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஒரு லைட் எரிய வைக்கிறதுக்கு மொத்தம் 3 பொருள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஒரு லைட்டு கூட எரிய வைக்கணும். ஒரு லைட் எரிய வைக்கிறதுனா கூட ஈஸியாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ஃபஸ்ட்டு லைட்டு வந்துட்டு நிறையா விதமான லைட் இருக்குது. இதாக பாருங்க, என்கிட்டே இப்போ ஒரு 3 விதமான லைட் இருக்குது. டார்ச் லைட்டு இது. ஓகேவா? டார்ச் லைட்டுக்கு வர்றது இது பார்த்தீங்கன்னா 2 வீலர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வர லைட்டு சைடில் டிசைனுக்கு வச்சுக்கிறது. இன்னொரு லைட் என்னன்னா, இதுவும் வந்துட்டு நம்ம டார்ச் லைட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதே 3 விதமான லைட்டு மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறையா விதமான லைட்டுங்களாம் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரே ஒரு பல்ப் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அந்த பல்பு ரேட்டு வந்துட்டு 3 ரூபாலேருந்து 4 ரூபா வரையும் வரும். கலர் பல்பு டிஸ்கோ பல்புலாம் வாங்கினீங்கன்னா 5 ரூபா வரையும் வரும். இந்த பல்பை நீங்கள் சாதாரணமாக HW பேட்டரியிலே வச்சிங்கன்னா எரியும். இதாக பாருங்க, சுவிட்சு பவுச்சு எதுவுமே யூஸ் பண்ணாமல் எரிய வைக்கிறது இது. இதை பார்த்துக்குங்க, சுவிட்சு பவுச்சு எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு, ஓகேவா, ஒரே ஒரு பேட்டரியை மட்டும் வச்சு எரிய வைக்கிறது. ஓகேவா? இதாக பாருங்க, இது வந்துட்டு சாதாரணமாக ஒரே ஒரு பேட்டரியை வச்சு எரிய வைக்கிறது. இதே நம்ம வந்துட்டு பவுச்சு வச்சு எரிய வச்சு காமிச்சாரம் பார்த்துருங்க. பவுச்சு, ஓகேவா, பவுச்சை வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் பேட்டரிக்குள்ள. இப்போ வந்துட்டு நம்ம பேட்டரியோட இன்செர்ட் பண்ணியாச்சு பவுச்சை. இப்போ அதுலேருந்து சுவிட்சுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம், லைட்டுக்கு நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த பவுச்சு வந்துட்டு கொஞ்சம் டேமேஜான பவுச்சு, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். வேறு பவுச் மாட்டிக்கலாம். வேறு பவுச் மாட்டியாச்சு. இப்போ பாருங்க, அதுலேயே வந்துட்டு கலர் கொடுத்துருக்கோம். பிளாக் கலர்னால் பிளாக் கலர் கரெக்டாக கொடுங்க, ரெட் கலர்னால் ரெட் கலர் கரெக்டாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றி வச்சு பாருங்கள். ஓகேவா? பிளாக்கும் ரெட்டையும் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதிலே ரெண்டு கலர் கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 2 கலர் தான் கொடுத்துருப்பாங்க, பிளாக்கு ரெட்டு. பவுச்சில் எப்பயுமே நம்மளுக்கு வந்துட்டு பிளாக்கு ரெட்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க கலரு. 2 ஒயருமே பிளாக் கலர் ஒயர் ஒன்று இருக்கும், ரெட் கலர் ஒயர் ஒன்று இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு பேட்டரி யூஸ் பண்ணி எப்படி எரிய வைக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து பவுச்சு வச்சு எப்படி எரிய வைக்கிறது, பவுச்சு பேட்டரி இன்செர்ட் பண்ணி எப்படி எரிய வைக்கிறதுனா இதாக பார்த்துக்குங்க. லைட்லேருந்து ஒரு ஒயரும், பவுச்சிலேருந்து வர ஒரு ஒயரும், அதே மாதிரி பேட்டரியிலேருந்து வர ஒரு ஒயரும், லைட்லேருந்து வர ஒரு ஒயரும். ஓகேவா? இதாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம பேட்டரி பவுச் வச்சு இன்செர்ட் பண்ணி நம்ம எரிய வச்சாச்சு. அடுத்து நம்ம சுவிட்சை வச்சு சுவிட்சு போட்டால் எப்படி லைட் எரியும் அதை பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. பேட்டரியிலேருந்து வர ஒரு ஒயரையும் எடுத்துக்கோங்க. பேட்டரியில் இன்செர்ட் பண்ண பவுச்சிலேருந்து வர ஒரு ஒயரையும் அதை எடுத்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. சுவிட்சில் அதே மாதிரி 2 ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, பிளாக் கலர். அதே மாதிரி லைட்லேருந்து வர ஒரு ஒயரை இப்போ இன்செர்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். லைட்லேருந்து வர ஒரு ஒயரையும் நம்ம இன்செர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இங்கே பாருங்க, அடுத்து இன்னும் ஒரு 2 லைட்லேருந்து ஒரு ஒயரும் பவுச்சிலேருந்து இன்னொரு ஒயரும் இருக்கும். ஓகேவா? அந்த 2 ஒயரையும் இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, எரியல. ஏன்னா லைட்டு வந்துட்டு சுவிட்சு வந்துட்டு ஆஃபில் இருக்குது, அதனால நம்மளுக்கு வந்துட்டு லைட் எரியல. இப்போ வந்துட்டு நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி காமிச்சிடறோம் பாருங்க. ஓகேவா? சுவிட்சை ஆன் பண்ணோம்னா எரியும், சுவிட்சை ஆஃப் பண்ணால் எரியாது. ஓகேவா? நான் பாருங்க, சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன், எரியாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு, எரியாது. சுவிட்சை ஆன் பண்ணுறேன், எரியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.